அதாவது கேரக்டர் ஜாதகம் என்கிட்ட இருந்தா நான் சொல்லுவேன் அப்படின்றாங்களே. இப்போ ஒரு மக நட்சத்திரம் வைங்க, எல்லாருமே கோவப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை கிடையாது. இது இருதர தோஷம், மலதர தோஷம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. நான் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். பார்த்ததுமே நான் என்ன சொன்னேன்னா, பாட்டு எனக்கு தாம்பத்தியம் சரியா அப்படின்னு கேட்குறேன். அவங்க ஆமாங்க. அவங்க சொன்னதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒட்டுமொத்த கிரகங்களும் ஒரு ஜாதகத்திற்கு வலுவாக நிற்கக்கூடிய கிரகம் என்ன? நான் இங்க 50% நீங்க எடுத்துக்கணும். அவங்க வாழ்க்கையில 92, 94, 95, 96, நீங்க 92, 94 பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உண்டு. 84, அது போக 89, இவங்க வாழ்க்கையில பாருங்க. நம்ம என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அது இறைவனும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இறைவன் ஒரு முடிவெடுக்கணும். உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்ற, சிவகார்த்திகேயன் அவர் ஆமா, கல்யாணம் ஆனோடனே அவர் வந்து உச்சத்துக்கு நல்லா ரீச் ஆயிட்டாரு. இதற்குதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, மனைவி வாச்சவன் மகராசன், பிள்ளை வாச்சவன் புண்ணியவான். வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில பாரம்பரிய வல்லுவக்குல ஜோதிட சங்க பேராசிரியர் டாக்டர் கேவி ஸ்ரீ ரவிச்சந்திர ஜோதிடர் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். பெண் ஆணோட குணாதிசயங்கள், அதாவது கேரக்டர், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாகவே ஜோதிட ரீதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியும். அவங்க பார்க்கவே தேவையில்ல, ஜாதகம் என்கிட்ட இருந்தால் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்களே, அது உண்மைதானா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஜோதிடத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிப்பதற்கென்றே பல விதிகளை வச்சிருக்காங்க. பொதுவாக இன்னைக்கு ஜாதகத்தை இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்குறீங்கன்னா, உங்களை பற்றிய நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, நல்லவர், சிறப்பானவர், அன்பானவர், இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் ஆமான்னு சொல்லிடுவீங்க. இது அல்ல ஜோதிடம். அப்படி அல்ல. நீங்கள் யார், உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜோதிட ரீதியாக லக்னம், லக்னாதிபதி நின்று இருக்கக்கூடிய இடத்தையும் அதனுடைய சூழ்நிலையும் வைத்து ஒரு நிலையை முடிவு செய்கிறோம். 2ஆம் இடம் என்பது பழக்க வழக்கம். அப்போ அந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அங்க 2ஆம் இடம் சுபக்கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்களேன், அவரு நல்ல பழக்க வழக்கத்தில் இருப்பார். 2ஆம் இடம் பாவக்கிரகங்கள் மட்டும் இருக்குதுன்னு வைங்களேன், அவரு திருத்த முடியாது. ஒரு தண்ணி தவிடு போட்டுக்கிட்டு பெரிய பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு தொந்தரவுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் 2ஆம் பாவகத்தில் இருப்பார்கள். அது தீய கிரகங்கள் இருக்கும். 2ஆம் பாவத்துல நல்ல கிரகம், தீய கிரகம் இருக்குது, நல்ல கிரகம் பார்க்குது, அல்லது நல்ல கிரகம் சேர்ந்து இருக்குதுன்னா ஒரு காலத்தில் தவறுகள் வரும். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு நல்லா வாழ்வாங்க. எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு பாரு. எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தவன் எவ்வளவு கெட்ட மனுஷனா மாறிட்டான்னு பாரு. இது எல்லாமே அங்கதான் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை அறிந்து அதை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். அதான் அந்த பழக்க வழக்கம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த பெண்ணுக்கும் இதே விதிதான். பெண்ணுக்கும் அங்க ஒன்றும் மாற்றம் எல்லாம் கிடையாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மக நட்சத்திரம் வைங்க, எல்லாருமே கோவப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இது நட்சத்திர ரீதியா ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் முடிக்க முடியாது. லக்ன ரீதியா, நட்சத்திர ரீதியா, அவருடைய மனசு எப்படி போகுது அப்படிங்கிறது ரீதியா, லக்னாதிபதியினுடைய பலம் எப்படி வாய்ந்திருக்குதுங்கிற அமைப்பு, கிரகங்களுடைய நடப்பு திசா காலங்கள் அவருக்கு நல்ல சூழலில் போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற அமைப்பு, இத்தனையும் கலந்துதான் முடிவு செய்ய முடியும். சும்மா வந்து முடிவு செய்வது சரியானதல்ல. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து இருதர தோஷம், பலதர தோஷம் சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு இது ஏற்படுது? அப்படி ஏற்பட்டா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? நிறைய இன்றைய காலத்துக்கு தகுந்த கேள்வின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் வைக்கிறாங்க, டைவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் முதல் தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் விவாகரத்து அப்படிங்கிறது போயிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயமா எங்கேயாவது ஒண்ணுதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு டைவர்ஸ் வெளிநாட்டுல எடுத்தீங்கன்னா டெய்லி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற. இப்ப நம்ம நாட்டுல என்ன ஆகுதுன்னா, நாளாக அந்த டைவர்ஸ் பிரேக், கல்யாணம் பண்றது, அவங்களுக்குள்ள பிரேக்கப் வந்துடுறது, இதெல்லாம் இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில தாம்பத்தியம் நன்றாக இருக்கிறதா பொருத்தம் பார்க்குற போது எங்கட ஒருத்தர் ஜாதகம் வர்றாங்க, ஜாதகத்தை வாங்குறேன், ஜாதகத்தை ஒரு பெண் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. நான் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன்,
பார்த்ததுமே நான் என்ன சொன்னேன்னா, பாட்டு ஏனுங்க இவங்களுக்கு இன்னும் தாம்பத்தியம் ஆகல. சரியா? அப்படின்னு கேட்குறேன். அவங்க ஆமாங்க, ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுல ஆச்சரியம் கலந்த உண்மை என்ன? கிரக ரீதியான சில விஷயங்களை சொல்லுகிறோம். ம். அதுல ஆச்சரியம் நம்மளுக்கு வந்து விடுகிறது. நான் இங்க ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. ஆமா. சாமியாடின, குறி சொல்ல, மத்த வேலை செய்யல, மாயமோ, மந்திரமோ அதெல்லாம் கிடையாது. சுத்தமான கணிதம். அதில் கணித ரீதியாக உங்களுக்கு அப்படி இருக்குது. அப்ப இவங்க என்ன ஏன் ஆகல? ம். சரி, ரைட். தாம்பத்தியம் இவங்க 2 பேத்துக்குள்ளார கல்யாணம் ஆச்சு. 6 மாத காலமாக தாம்பத்தியம் நடக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடர்ச்சியா அவங்க ஃபாலோ பண்ண முடியும்? ம். ஃபாலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? இத பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது வந்திருக்கு. இது ஒரு விதம். இன்னொன்னு, கல்யாணம் முடிச்சுட்டு இவங்களுக்குள்ளார கிரக யுத்தங்கள் இருக்கும். யுத்த கிரகம் இருக்கும். 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் எது அதிகமாக வலுவாக இருக்கிறது? ம். ஒட்டுமொத்த கிரகங்களும் ஒரு ஜாதகத்திற்கு வலுவாக நிற்கக்கூடிய கிரகம் என்ன? அதே ஒரு ஆண் ஜாதகத்தில் இது, பெண் ஜாதகத்திலும் ஒட்டுமொத்த கிரகங்கள் வலுவான முறையில் எப்படி இருக்குது ம். அப்படிங்கறது பெண் ஜாதக ரீதியாகவும் பார்த்து, இவங்க 2 பேர்த்துக்கு உரிய அந்த கிரகம், இவங்க கணவன் மனைவிக்கு யுத்தம் இருக்குதா? ம். இப்போ உதாரணமா ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது. எல்லா நிலையிலையும் செவ்வாய் பலம் ஆதிக்கம், செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவராக வருகிறார். ம். ஒரு பெண் ஜாதகம் சனி ஆதிக்கம் பெற்ற ஜாதகமாக வருகிறது. அப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துரும். ம். நீங்க ஒண்ணும் இல்லைங்க. 1992, 94 இந்த காலத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பாருங்க. 92, 94ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. ம். நான் இங்க 50% நீங்க எடுத்துக்கணும். அவங்க வாழ்க்கையில 92, 94, 95, 96 நீங்க 92, 94 பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறவங்க உண்டு. ம். 84 அதுபோக 89 இவங்க வாழ்க்கையிலையும் பாருங்க பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதுக்கு காரணம் அங்கே வருஷ கிரகங்கள் பலம் இழந்து போயிருக்கிறது. ம். திருமணமே நடக்கலைங்கிறான் 84ல பிறந்தவங்க. அவங்களும் 30 வயசு மேல தாண்டி ஏக அது 40 வந்து அப்படி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதே வகையில இந்த மாதிரி நிறைய நான் கணக்குகளை வயதை வச்சே சொல்லிடலாம். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இவங்களுக்கு இந்த வயசுல இந்த காலத்துல இந்த கிரகங்கள் சரியில்லை, அங்க ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொல்லி விடுகிறோம். புரியுதுங்களா? அப்போ திருமணம் அமையறதுலயே இந்த மாதிரி சில தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்து அனுசரித்து அவர்களுடைய கிரக நிலைகளுக்கு தக்கவாறு நாம் ஒரு முடிவெடுக்க தெரியணும். ஒன்றும் நான் என்ன மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நம்ம என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அது இறைவனும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இறைவன் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உண்மை. அப்ப இங்க நாம என்ன வேலைன்னா, சில விதிகள் இப்படி இருக்குது, இதற்கு தகுந்த சில நிலைகளை நீங்கள் கையாளுங்க, இதுக்கு ஒரு மாற்று வழிகள் வரலாம் என்கின்ற ஆலோசனையாக இருக்கலாமே தவிர முழுமையாக நான் வந்துவிட முடியாது இந்த இடத்துல. திருமணமானா வந்து உச்சத்துல போயிடுவ, திருமணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு டாப்ல போயிடுவே அப்படின்றாங்க. நிறைய பேர் அதே மாதிரி ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்ற, சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, கல்யாணம் ஆனோடனே அவர் வந்து உச்சத்துல போயிட்டாரு, கண்டிப்பா. நல்லா ரீச் ஆயிட்டாரு. கண்டிப்பா, அவருமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஆனா சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு அப்படியே கீழே வந்துடுவாங்க. ரொம்ப வந்து பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப அடி போடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? நிறைய கண்டுபிடிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன், நெப்போலியன் சார் அவரும் அதே மாதிரிதான் திருமணத்துக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றாரு அப்படிங்கிறது உண்மை. நிறைய இருக்கிறாங்க, உண்மைதான். இதற்குத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, மனைவி வாச்சவன் மகராசன், பிள்ளை வாச்சவன் புண்ணியவான் அப்படி சொன்னாங்க. அது இன்னொன்னு சொன்னாங்க, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், அது தெய்வீகம், அது பேரின்பம், அது ஆனந்தம்னு சொன்னாங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அன்பும் அறனும் உடையதாயினும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு என்பது மனைவி, அரண் என்பது அன்பு என்பது கணவன், அறம் என்பது மனைவி. இந்த 2 பேரும் நல்ல முறையில் இருந்துட்டா அன்பும் அறனும் உடையதாயினும் இல்வாழ்க்கை, இதனால் வரக்கூடிய இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அதான் குழந்தைங்க பண்பும் பயனோட பிறக்கும் என்று சொல்லுகிறார். ஆக பொதுவா நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா, கணவன் மனைவி ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கு இவருடைய ஜாதகப்படி 7ஆம் இடம் வலுவா இருக்கும். ஆண் ஜாதகப்படி 7ஆம் இடத்தை குரு பார்த்திருக்கலாம், குரு இருக்கலாம், அல்லது 7ஆம் இடம் வலுவாக இருக்கலாம், சுபக்கிரகங்களால் பலம் பெற்றிருக்கலாம். அதாவது ஒரு ஆண் ஜாதகப்படி சுக்கிரன் மனைவியாக வருகிறது, சுக்கிரனும் வலுவாக இருந்து 7 குடைவனும் வலுவாக இருந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மனைவி வந்ததற்கு பின்னால் முன்னேற்றம்.
முன்னோர் ஆண் ஜாதகத்துல லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அதை சுபக்கிரகங்கள் பார்த்திருந்தால் மனைவி, இவரு லக்னம் சும்மா விராலா இருக்கார், இவர் போய் 7ல உட்கார்ந்துருக்காரு. 7ன்னா மனைவி, மனைவி கிட்ட போய் உட்கார்றாரு, அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்குது. அப்ப மனைவி வந்தது முன்னுக்கு வந்துருவாங்க. இப்ப லக்னாதிபதி 4ல வலுவாக இருந்து அங்க சுபக்கிரகம் பார்த்தா ஒரு வீடு கட்டினதுக்கு முன்னாடி முன்னுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி மனைவி வந்ததுக்கு முன்னாடி வந்துரு. அதே மாதிரிதான் பெண் ஜாதகத்துக்கு லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்குன்னா ஒரு பலம். லக்னாதிபதி பலமாக 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ஒரு பெண் ஜாதகத்துல கணவன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பலமாக இருக்குமேயானால் அவர்கள் வாழ்க்கை பொக்கிஷமான வாழ்க்கையாக அமையும். அதுல என்னன்னா 2 பேரும் அந்த அன்னுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 குடையவன் + 4 குடையவன் 2 சேர்த்துட்டா ரொம்ப அன்னுடையும். ஆமா, சனியும் செவ்வாயும் ஒரு கட்டத்துல சனியும் செவ்வாயும் சம சப்தமா பார்த்தா டைவர்ஸ் வச்சுக்கல. அதே வகையில இங்க சுபக்கிரகங்களா பார்த்தா அது சிறப்பு. சுக்கிரனும் குருவும் 6, 8ல் இருந்தா அது டைவர்ஸ். அதே வகையில சுக்கிரனும் குருவும் நன்றாக இருந்தா அது சிறப்பு. இதுக்கு என்ன பரிகாரம்? இன்னும் நல்ல வளர்ச்சி வரணும். ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோட அன்னுணியமா இருக்கணும். பாருங்க, வலக்கண்ணு சூரியன், இடக்கண்ணு சந்திரன், நெத்தி புதன், கண்ணம் சுக்கிரன், தாடு சனி, காது வாய் ராகு. புரிஞ்சுதுங்களா? அப்போ குறிப்பா மூக்கு அப்படி கேது காது, வாய் ராகு. இந்த மூக்கு அப்படிங்கிற கிரகம் குரு. ஒரு ஜாதகத்தில் ஆண் என்று சொல்லக்கூடியது குரு, பெண் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன். அப்போ மூக்கு குரு ஆண், வைரக்கல் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். அப்போ ஒரு பெண் வைர மூக்குத்தி அணிந்தால் கணவன் மனைவி என்றுமே நல்ல முறையில் வாழ்வாங்க. இது அந்த காலத்துல பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தியே முறையா வைர மூக்குத்தி அணிஞ்சாங்க. பிற்கால சூழ்நிலை இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு இருக்கிற ஏழை வேலையை செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அது அப்படி ஒரு பவர் இருக்குது. காலப்போக்கில் அதுக்கு ஒரு சூழ்நிலை வர்ற போது இவங்க வைர மூக்குத்தி அணிந்தால் இன்னும் கணவன் மனைவி நல்லா இருக்கும். அதே வகையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு வெள்ளி கொலுசை எப்பவுமே தன்னுடைய மனைவி போட்டிருக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஓகே சார். இதில் நம்ம கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப கீழே வந்துடுறாங்க இல்லையா, பொருளாதார ரீதியாக, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? பரிகாரங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெண் முறையாக இப்போ இது மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் கோலம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு பெண் ஒரு இல்லத்தினுடைய மகாலட்சுமி, அந்த லட்சுமி அங்கே வீட்டுக்கு வருகிறது. அப்போ கல்யாணம் மூச்சதுக்கு பின்னால் அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு சிறப்பு இதெல்லாம் வரணும்னா இவங்க வேற ஒன்றும் இல்லை. அந்த வெளியில் நடவைக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள் எடுத்து நடவைக்கு முன்னாடி போட்டு அது ஒரு பொட்டு வச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு பல சிறப்புகளை கொடுக்கும். உதாரணமாக அதுதான் ரொம்ப நல்ல அற்புதமான பரிவர்த்தனை. காரணம் ஒரு மங்களகரமான ஒரு நிலை அந்த வீட்டுக்குள்ள ஏற்படும். இப்படி நிறைய செஞ்சுட்டும் இருப்பாங்க. இவங்களும் சில கஷ்டப்படுவாங்க. அது என்னங்கிறது அந்த ஜாதகம் பார்க்காம நம்ம முடிவு செய்ய முடியாது. முறை இவ்வளவுதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி நிறைய பேர் பீச் சைடில் பார்க்க முடியும், அந்த ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ கருப்பு கலருக்கு வச்சுட்டு நிறைய பேர் அதை வச்சு தான் ஸ்கேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி சொல்லுவாங்க. அது நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க இல்லையா, 100 ரூபா 200 சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதுக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் சொல்லிட்டு காசு வாங்குறாங்க. அந்த மாதிரி பார்க்குறது நல்லதா சார்? பீச்சில் யார் எவங்கன்னே தெரியாமல் பார்க்குறோமே. இது பாருங்க, ஒரு பாரம்பரியமாக அப்படி பார்க்குறவங்க எல்லாம் உண்டு. இப்போ நம்ம திருச்செந்தூர் சைட்லாம் உண்டு. அது எப்படின்னா, முருகனுடைய முருகன் திருமணம் செய்கிற போது குறி சொன்னதாக அர்த்தம். அந்த குறி பார்த்து சொல்லி அதற்கு பின்னால் வள்ளியும் முருகனும் இணைந்ததாக அர்த்தங்கிறதுனால திருச்செந்தூர் சைடில் இப்படி நிறையா பார்க்குறதெல்லாம் உண்டு. அது அவர்களுக்கு இறைவன் ஒரு அமானுஷி சக்தி. அதாவது லக்னாதிபதி 6, 8, 12 மறைகின்ற பொழுது 5 குடைவன் சாரத்தில் லக்னாதிபதி அமைந்தாலும் 9 குடைவன் சாரத்தில் லக்னாதிபதி அமைந்தாலும் அது 6, 8, 12 குடைவனுடைய தொடர்பு பெறுகின்ற பொழுது அமானுஷி சக்தி அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். கும்ப லக்னம் ப்ளஸ் விருச்சிக லக்னம், அதே வேளை சிம்ம லக்னம், மிதுன லக்னம், இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அமானுஷி சக்தி இருக்கும். இவங்க எடுத்து ஏதாவது ஒன்று சொன்னாலே இவங்க போறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லும். இப்போ நம்ம ஒரு பக்கம் போறோம், ஆபீஸுக்கு போறோம், இவர் போன இதை சொல்லுவாருன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அது அவங்க நினைக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்படி நிறைய பேர்த்துக்கு அந்த கிரகம் வேலை செய்யறது உண்டு. இந்த குறி சொல்றவங்க அது ஒரு சிலது நினைச்சு அவங்க சொல்லுவாங்க, அது சரியா பல்லதுக்கு வரும்.
அது அப்படியே நாளடைவில் வர்றதுதான். அது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு சக்தி இருக்குதா, சில வகையில் இருக்குதான்னா கண்டிப்பா இருக்குது. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். இந்த ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து ஓலைச்சுவடில எழுதி வச்சிருக்காங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும்னு சொல்றீங்க. ஜோதிடம் பார்த்து வருங்காலத்தில என்ன வருதோ அத நம்மளால கணிக்க முடியும். அத வந்து காப்பாத்த முடியும்னு சொல்றீங்க. எனக்கு என்னன்னா, ரஜினி கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. சாவர நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும்னு சொல்லுவாரு. நம்ம முன்னாடியே வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுட்டோம்னா, அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதாவதுங்க குறிப்பா இறைவன் வந்து எல்லாத்தையும் மனிதன்கிட்ட கொடுத்தான். ம். ஒரு மனிதனுடைய பிறப்பு இது நாம நான் ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால் பிறப்பு வந்து விட்டதுன்னு சொல்லிட முடியாது. ம். ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய இறப்பு அப்படிங்கிற அந்த கால வாழ்க்கை. ம். இந்த 3ஐயும் யார் கையில் வைத்திருக்கிறார் என்றால் இறைவன் தான் வைத்திருக்கிறார். திருமணம். திருமணமே அதனாலதான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம்ங்கிறது இறைவன் கொடுத்த வரம். நீங்க அப்படி பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் கொண்டு வர்றோம், ஒரு பொருத்தம் இருக்கிற ஜாதகத்தை சேர்த்துறோம், அதை உடனே கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு? இது வேக்கியானம். ம். இது வேக்கியானம். இது சரி, இவர் கரெக்டா இருந்தா அவர் ஒத்து போகணுமல்ல. ம். அப்போ இங்க எல்லாம் மாறி வருவதற்கு காரணம் என்னவென்றால் அது இறைவனால் வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எல்லாம் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இதை செஞ்சிருவேன், நான் இதை பார்த்தா இப்படி ஆயிரும். பாருங்க, ஒரு ஜாதகம் இருக்குது, ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க, ரொம்ப லேட் மேரேஜ். இந்த லேட்டை குறைக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அவ்வளவுதான். நம்ம ஒரு இறைவன் நம்மை இந்த துறையில இறைவன் என்னை ஒரு வேலைக்காரனாக படைத்து உங்களுக்கு வேலை செய்ய விட்டுருக்கானே தவிர இறைவன் செய்யற வேலை பூரா நானே செஞ்சிட முடியாது. அது எந்த வேலையும் உண்மையானது அல்ல, மெய்ப்பொருளும் அது அல்ல. புரியுது. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.